நெக்ஸ்ட்டு ஷேடோஸ் மீன் நிழல். ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஷேடோ வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றது. ஓகே, ஹவ் ஆர் ஷேடோஸ் ஃபார்ம்டு? As we saw earlier, light is obstructed by certain materials. லைட் வந்து சில மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணும், லைட்டு ட்ராவல் பண்ணாது. அதுக்கு பேர் தான் என்னது, ஒபாக் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஒபாக் மெட்டீரியல்ஸ் நாட் அலோ த லைட். ஓகே, லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன். நமக்கு தெரியும் லைட் எப்போதுமே ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும் அப்படின்றது. ஹென்ஸ் இட் கேனாட் கோ அரவுண்ட் சச் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம லைட்டு ட்ராவல் பண்ணும் பொழுது இடையில நம்ம ஒரு நோட்டோ ஒரு புக்கோ ஏதோ ஒன்று நடுவில் வச்சுட்டோம் அப்படின்னா லைட் என்ன பண்ணாது, அந்த நோட்டை சுற்றி வளைச்சிக்கிட்டு போகாது, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா, அப்போ அந்த நோட்டு வந்து நமக்கு அப்பாக் மெட்டீரியல்ஸாக இருக்குது. ஓகேவா, அப்போ லைட்டு வந்து ஸ்ட்ரைட் லைனில் மட்டும்தான் பாஸ் ஆகும், அந்த நோட்டை சுற்றிட்டுலாம் போகாது. ஓகே, தென் தட் இஸ் ஒய் வி சி ஷேடோ. அப்போ நம்ம லைட்டை பாஸ் பண்ணும் பொழுது இடையில ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய பேக் சைடு என்னவாகும், அதோடைய ஷேடோ விழுகும், சுற்றி அதனுடைய பேக்ரவுண்டில் அந்த லைட் இருக்கும். ஓகேவா, அப்போ அந்த லைட்டு ஸ்ட்ரைட் லைனில் ஷேடோ ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம ஷேடோவை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, தென் இட் காஸ்ட் பை ஒபாக் ஆப்ஜெக்ட் தட் ஸ்டாப் லைட் ஃப்ரம் த ப்ராபகேட்டிங். அதான் என்னது, அந்த ஒபாக் மெட்டீரியல் வந்து லைட் வந்து ப்ராபகேட்டிங் ஆகிறத வந்து தடுக்கும். ப்ராபகேட்டிங் அப்படின்னாலும் பெனிட்ரேட்னாலும் எல்லாமே ஒன்று தான், ஊடுருவி போகிறது. ஓகேவா, அப்போ இந்த மெத்தடில் தான் நமக்கு ஷேடோ ஃபார்ம் ஆகும். அப்போ the shadow is formed only the opaque materials. Okay, next parts of shadow. When an opaque object is placed in the path of light from a point source, a uniform dark shadow will appear on the screen. இது வந்து நம்மளோட கேண்டிலை வச்சு நம்ம நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா, ஒரு டார்க் ரூமில் நீங்கள் கரண்ட் ஆஃப் ஆனிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு கேண்டிலை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க, க்ளோ பண்ணிவிட்டு அந்த கேண்டிலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ஷேடோவும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா, இப்போ அந்த கேண்டிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் இருக்க இடம் மட்டும் நல்லா டார்க்காக தெரியும். அந்த டார்க்காக இருக்க பிளேஸ் பேர் தான் அம்ப்ரா. தட் இஸ் ஒன் பார்ட். ஓகே, அதே நமக்கு சிங்கிள் லைட்டு போகும்பொழுது குட்டி டார்க்காக தெரியும். அதே நிறைய பஞ்ச் ஆஃப் லைட், அதாவது ஒரு நிறைய சோர்ஸ், அதாவது ப்ராடாக ஒரு லைட்டு எரியும்போது நமக்கு ஒரு அப்பாக் மெட்டீரியல் வச்சோம் அப்படின்னா சென்டரில் டார்க்காகவும் அதை சுற்றி நமக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்கும். டார்க் பிளேஸ் வந்து சென்டர் பாயிண்டில் மட்டும்தான் இருக்கும். அந்த பாயிண்ட் பேர் பென்னம்ப்ரா. ஓகே, when an opaque object is placed in the path of light from a point source, a uniform dark shadow will appear on the screen. This shadow is called umbra. Shadow is umbra. This is umbra. Next, when an opaque object is placed in the path of light coming from broad source of light, வந்து நமக்கு வரும்பொழுது a small umbra will appear on the screen and illuminated shadow area appears around umbra. அப்போ எனக்குள்ளே நமக்கு ஷேடோ விழுகுது அப்படின்னா இதை சுற்றி நமக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், இந்த இடம் மட்டும் தான் நமக்கு டார்க்காக இருக்கும். அப்போ இது பேர் அம்ப்ரா. ஓகே, தென் சுற்றி இருக்கும் பார்த்திங்களா, அது பேர் ஃபுல்லாகவே என்னது, தென் பென்னம்ப்ரா. ஓகே, தென் பென்னம்ப்ரா ஆல்வேஸ் அரவுண்ட் த அம்ப்ரா. இந்த பென்னம்ப்ரா எப்படி இருக்கும்னா அம்ப்ராவை சுற்றி தான் இருக்கும். ஓகே, the penumbra always surrounds the umbra. The umbra is darkest part of the shadow. நம்மளுடைய ஷேடோவில் டார்க்கஸ்ட் பார்ட் தான் எது, umbra. ஓகே, in this part light rays are completely prevented by the opaque object. The umbra is the darkest part of the shadow. In this part, light rays are completely prevented by the opaque object. Opaque object மட்டும்தான் நம்மளால ஷேடோவை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, the lighter shade of shadow is penumbra. Already I told the சென்டர் பிளேஸு ஃபுல்லாக டார்க்காக இருக்கும், அது பேர் தான் என்னது, அம்ப்ரா. அதை சுற்றி நமக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கனால லைட்டாக ஒரு லைட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும், ஷேடோ வந்து ரொம்ப தெரியாது நமக்கு. இது பென்னம்ப்ரா. ஓகே, திஸ் இஸ் அம்ப்ரா.
அப்போ டார்க்கஸ்ட் பிளேஸ், சென்டர் பிளேஸ் தான் அம்ப்ரா. ஓகே, திஸ் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஷேடோ. Okay, what is shadow? Then how is formed the shadow? Which material used in shadow? Yes, only the opaque materials to form a shadow. How many parts of the shadow? Yes, 2 parts of the shadow. One is umbra, another one is penumbra. Okay, which is the darkest part? Yes, that is umbra. The penumbra is the lightly illuminated shadow area, that is penumbra. Next, properties of shadow. All objects do not form a shadow. எல்லா ஆப்ஜெக்ட்டும் நமக்கு ஷேடோ ஃபார்ம் பண்ணாது. ஆல்ரெடி நமக்கு தெரியும். only opaque objects form shadows. என்ன பண்ணும் அப்படின்னா ஒப்பாக் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் என்ன பண்ணும், ஷேடோவை ஃபார்ம் பண்ணும். ஏன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டும் லைட்டை வந்து பெனிட்ரேட் பண்ணும், டிரான்ஸ்லூசண்ட்டும் பார்ஷியலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஒப்பாக் மட்டும்தான் நமக்கு லைட்டை ப்ராபகேட் பண்ணாது. ஸோ அப்போ அங்கே தான் ஷேடோ ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ வில் பி ஃபார்ம்டு இன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த லைட் சோர்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே பார்த்துருப்போம். நம்ம சோர்ஸ் ஆஃப் லைட் எங்கே வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் மட்டும்தான் நமக்கு ஷேடோ ஃபார்ம் ஆகும். ஷேடோ வில் பி ஃபார்ம்டு இன் த ஆப்போசிட் சைடு. The next, third point, it cannot be determined the characteristics of object by its shadow. நம்ம ஷேடோவை வச்சு அந்த ஆப்ஜெக்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்மளால் முடிவு பண்ணவே முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு the shadow will be always darker whatever may be the color of light rays. எந்த கலர் லைட் ரே பாஸ் பண்ணாலும் சரி, எந்த ஆப்ஜெக்ட் கலர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, அதோடைய ஷேடோ கண்டிப்பாக டார்க் கலராக தான் இருக்கும். Okay, next, fifth point, light source, opaque objects or shadow all are in straight line. light source நமக்கு opaque object இது எல்லாமே நமக்கு straight lineல தான் இருக்கும். எப்போதுமே இங்கே ஒரு source இருக்கும், இது ஒரு opaque object வச்சுக்கோங்களேன், இது வந்து shadow, இது shadow. அப்போ இது எல்லாமே straight lineல தான் நமக்கு இருக்கும். The size of shadow depends upon the distance between the light source and the object and the distance between the object and the screen. நம்மளுடைய சைஸ் வந்து ஷேடோவோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. சோர்ஸ் ஆஃப் லைட்டுக்கும் ஒப்பாக் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்கும். இது நீங்கள் நல்லா கேண்டிலில் நல்லா நம்ம பார்க்க முடியும். நம்மளால் கேண்டிலை வந்து நம்ம ஒப்பாக் ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்மாலாக தெரியும் ஷேடோ. நம்மளே நிற்கும்போது ரொம்ப ஷார்ட்டாக தெரியும். அதே நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி நின்னோம் அப்படின்னா நம்மளோட ஷேடோ வந்து பெருசாக தெரியும். அப்போ டிஸ்டன்ஸை பொறுத்து தான் நமக்கு ஷேடோ வந்து சைஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் one question answer. Question is 5th Roman 8th question mother. This 5 points you have to write. 5th Roman 8th question. Then how are shadows formed? That question also. The shadows are join பண்ணிக்கங்க. The shadows are formed light travels in a straight line. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வேணாம், ஓகேவா? இந்த லைன் வேணாம், இது அப் டு திஸ் ஒன். 5th Roman 24th question. 5th Roman 24th question. Okay, next, parts of shadow. This question also, you know the parts of the shadow, 2 parts. One is umbra, the another one is penumbra. This question answer is 5th Roman 7th question. This 3 question mark it ma. Okay, after I will tell the book back questions. Now just mark again. I am send the photocopy. Okay,
Okay students, today we had learned interaction of light with matter. Okay, three materials. First one is transparent, another one is translucent, the another one is opaque materials. Then shadow, how are shadow formed, then parts of shadow, then properties of shadow. Today is very important topic, so study well. Watch the videos 2 or 3 times, then study the question answer. Okay, and get ready for test at 9:30. Okay dears, if you have any doubt, ask me. Thank you.